பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல பாஸ்டர், ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், ஆனா இன்னும் ஜெபம் கேட்கப்படல. என்ன காரணம் தெரியல. ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இவ்வளோ கேள்வி இருக்குல்ல உள்ளத்துல. இன்னைக்கு உங்களுக்கு அது பதில் வேணுமா? கர்த்தர் ஒரு வார்த்தை கொண்டு உங்கள்கிட்ட பேசணுமா? பைபிள் எடுங்க. சங்கீதங்கள் 102:16 வாசிக்கலாம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அசட்ட பண்ணாத ஒரு தெய்வம். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் இல்ல? ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு எந்த உதவியுமே இல்லையே, எந்த மனுஷனுக்குடைய உதவியும் இல்லாம தனிமரமா நிக்கிறேனே, அனாதையா நிக்கிறேனே, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கோ என்னை பலப்படுத்துறதுக்கோ யாருமே இல்லையே, என் வாழ்க்கை இப்படியே போராடிட்டு இருக்கிறதே, நான் நிறைய ஜெபிக்கிறேன், ஆனா என் ஜெபம் கேட்கப்படலைன்னு கலங்குறீங்களா? நீங்க யோசிக்கிறது ரொம்ப தப்புங்க. திக்கற்றோட ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஒரு தேவன். எங்க இதுக்கான அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அன்புள்ள தெய்வம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். திக்கற்ற நிலைமையில் இருக்கிற உங்கள் ஜெபத்தை அவர் அசட்ட பண்ணாம அதை அங்கீகரித்து அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வழியருகில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். 2 கண்களும் தெரியாத ஒரு குருடன். இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், ஒரு சின்ன விண்ணப்பம் தான். இயேசு நின்றார், திரும்பினார், அவனை அழைத்து வர செய்தார், அவனுக்கு அற்புதம் செய்தார். திக்கற்றவருடைய ஜெபம், திக்கற்றவருடைய வேண்டுதல், திக்கற்றவருடைய கண்ணீர், கதறல் அவர் அலட்சியம் பண்ண மாட்டாருங்க. அலட்சியமே பண்ண மாட்டார். 38 வருஷம் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் கிடக்கிற ஒரு மனிதன் படுத்த படுக்கையா, அவனை இறக்கி விடுவதற்கோ அவனுக்கு உதவி செய்வதற்கோ யாரும் இல்லைங்க. அவனை தேடி இயேசு வந்தார், அவனுக்கு அற்புதம் செய்தார், உங்களுக்கு செய்வார். திக்கற்று போயிருக்கிறோமே, கலங்கி போயிருக்கிறோமே, உதவியற்றவர்களா இருக்கிறோமேன்னு கலங்குறீங்களா? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு 100% பதில் வரும். அந்த ஜெபம் அக்செப்ட் பண்ணப்படும். ஆண்டவரிடத்துல அற்புதம் வரும். கலங்காதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. எது வரைக்கும் பாஸ்டர்? அவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். கண்ணீரோடு செபிக்கிற, பாடுகளோடு செபிக்கிற, சோர்ந்து போய் செபிக்கிற திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் ஒருபோதும் தள்ள மாட்டார், அங்கீகரிப்பார், அதிசயம் செய்வார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் உங்க ஜெபத்துக்கும் பதில் வந்தாச்சு, பெற்றுக்கொண்டாச்சின்னு விசுவாசிங்க. இன்றைக்குத்தான் அந்த அற்புதத்தின் நாள். ஜெபிக்கலாமா? சந்தோஷமா? அன்பு மிரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரையா. திக்கற்றோருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் வரட்டும், அற்புதம் செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கொண்டாடுகிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.